ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, தவறுதலா நாம வெள்ளிக்கிழமை காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாம இன்னைக்கு டைரக்டா இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதுல இருந்து போயிடுவோம். இன்னைக்கு நாம S1 S2 அந்த ரெண்டு லெவல் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 22,559, 22,243. இந்த ரெண்டு லெவல் தான் நமக்கு S1 S2 கிடைச்சிருக்கு. R1 R2 ரொம்ப வெளியே இருக்கு. அந்த பிரைஸ்க்குலாம் இன்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மார்க்கெட்டு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கிடைக்க போகுது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம சார்ட்ல லாஸ்ட் மந்தோட லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்தோட லோ 21,964. மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் என்ன பண்றான் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய கேப் டவுன் ஆக போகுது. அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட் இப்படி சைட்வேஸ்குள்ள போறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் சைட்வேஸ் ஏன் எதிர்பார்க்கிறேன், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 22,900 க்ளோஸ் ஆயிருக்கு. 22,900 க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இன்னைக்கு ஓப்பன் நமக்கு ஒரு 22,200 கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 22,200 அங்க கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த 200 ஸ்ட்ரைக், 200 காலோட ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் 700 பாயிண்ட் ஐடிஎம்மா இருந்திருப்பான். நேத்து க்ளோசிங் பிரைஸ்ல 700 பாயிண்ட் ஐடிஎம்மா இருந்திருப்பான். யார் அப்படின்னா இந்த காலோட ஸ்ட்ரைக் 22,200 இந்த காலோட ஸ்ட்ரைக். மார்க்கெட் இப்போ இந்த 700 பாயிண்ட் டவுன்ல ஓபன் ஆகும்போது இந்த புட்டோட ஸ்ட்ரைக் என்னவா இருந்திருக்கும்? புட்டோட ஸ்ட்ரைக் நேத்து க்ளோசிங் பிரைஸ்ல இந்த புட்டோட ஸ்ட்ரைக் 700 பாயிண்ட் ஓடிஎம்மா இருந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கே திரும்ப ஒரு ட்ரெண்டா போகணும், நல்ல வேகமா கீழே உழணும் அப்படின்னா நேத்து 700 பாயிண்ட் ஓடிஎம்மா இருந்த ஸ்ட்ரைக், நேத்து 700 பாயிண்ட் ஐடிஎம்மா இருந்த ஸ்ட்ரைக்கை வின் பண்ணணும். இந்த விஷயம் நடந்தாதான் மார்க்கெட்ல திரும்பியும் ட்ரெண்டா ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு பாசிபிளா இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க ஸ்பாட் வேணா வேகமா கீழே போயிட்டு இருக்கலாம். பிரீமியம் அந்த அளவு பெரிய ஏற்றம் கொடுக்காது. ஓகேங்களா? இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு சைட்வேஸ்ல போக வாய்ப்பு அப்படின்றத சொல்றோம். ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க. என்ட்ரி எதுவும் எடுக்காம வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் இவ்வளவு பெருசா பாட்டம் வந்துருச்சு, அப்போ இங்க இருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேல போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு காலை பை பண்றதோ, இல்ல தொடர்ந்து கீழே தான் போவான் அப்படின்னு நினைச்சு புட்டை பை பண்றதோ எதுவும் செய்யாம மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் அப்படின்றது எங்கேயும் போறது கிடையாது. மார்க்கெட் இங்கேயே தான் இருக்கும். இங்கேயே இருக்க போற மார்க்கெட்ல நீங்களும் மார்க்கெட் கூடவே இருக்கணும்னா உங்களுக்கு மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்ற நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் நீங்க உங்க கையில ஒரு பொசிஷன் இல்லாம மார்க்கெட்டை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியறதுக்கே வாய்ப்பா மாறும். உங்க கையில பொசிஷனை வச்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்க்கு வாய்ப்பு அப்படின்றது தான் என்னோட கருத்து. மார்க்கெட்டை இன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பை.